ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஸோ அவங்களுடைய போர்ஷன் டோட்டல் அப்படியே ஒருத்தவங்க சங்க பிடிச்சி என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணி இவ்வளோ நேரம் பாவப்பட்ட ஜீவனா இருக்கு மக்களே அழகு இருந்தா ஆபத்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது. அதனால அதுவுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு பவர் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க இப்படி பண்ணலான்றது செம்மையாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. நம்மளாச்சும் இப்போ தான் போய் நாங்கள் இப்போ தான் போய் வாழ்ந்தோம். அவர் வந்து 3 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லை, அதுக்குள்ளே இருந்து அந்த விஷுவல்ல இருந்து மார்சல் பெரிய பட்ஜெட் அப்படின்றத தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஹியூஜான ஒரு கூட்டத்தோட சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அண்ட் மெயினாக வந்து பிரபு சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கோம்பா கார்த்திகோட படம். பட் வந்து எனக்கு காட்சியோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ நான் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1001 ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரியாணி. 1001ல் அந்த மணல் சீன் ஒரு ஹோல் இருக்கும், ஆண்ட்ரியா வந்து உள்ளே விழுந்துட்டாங்க. நீங்க பாட்டுக்கு அவரும் அவங்க மேலே குதிச்சு அவன் மேலே குதிச்சதுன்னா நாங்கள் வந்து மாஸ்டர் குதின்னு சொல்லி ஆறு டங்குன்னு உள்ளே குதிச்சிட்டோம் 3 பேர் உள்ள. அவங்க மேலே குதிக்கலாம், நல்ல வேலை. மாஸ்டர் எங்கே இருக்கீங்க சார்? செட்டில் இருக்கு சார். சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி என்ன நம்ம கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போகிற வீட்டுக்கு போனேன். பார்த்தா எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு. காந்தரா 1ல் பார்த்துருப்போம், அந்த எண்ணில் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இதில் என்ன பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதை தூக்கி சாப்பிட்டாரு. ஆமாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது ருக்மிணி வசந்த் அவர்களை பற்றி. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஸோ அவங்களுடைய போர்ஷன் டோட்டல் அப்படியே ஒருத்தவங்க சங்க பிடிச்சி என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணி இவ்வளோ நேரம் பாவப்பட்ட ஜீவனா இருக்கு மக்களே அழகு இருந்தா ஆபத்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது. எப்படி இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்ஷனாக வைக்கலான்னு தான் பிளானாக இருந்துச்சு. என்னதுக்கப்புறம் ஒரு பவர் வந்ததுக்கப்புறம் திரும்பி போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இவ்வளோ ஏன்னா கேட்பாங்களே, இவ்வளோ பவர் வந்துருச்சு எல்லாரும் ஈஸியாக அடிச்சு போட்டுடலாமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால அதுவுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு பவர் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களை இப்படி பண்ணலான்றது செம்மையாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. அவருக்கு சங்க நெரிச்சு போட்டுட்டு தூணு துப்புவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை, நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அல்டிமேட்டில் செம்மையாக இருந்தது. ஜெயராம் சாரும் வந்து பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அடித்து பறக்க விடுவாங்க, டம்மு டிம்முன்னு வருவாங்கள்ல, அந்த இதில் ரோப்பில் பண்ணும்போது நிறைய பேருக்கு அடிபட்டுருந்துச்சு. ஸ்டன் டீம் ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுக்குலாம் அடிப்பாங்க, டம்மு 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 டம் 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 விழுவாங்க, கண்டினியூ அடிச்சுட்டே வருவாங்க, டப் டப் டப்னு அடிச்சுட்டே வருவாங்க, எல்லாம் பிச்சுட்டு போவாங்க, பறப்பாங்க. அதில் கீழே விழும்போது சில பேருக்கு அடித்து இன்ஜூரி அதுமாதிரி நிறையா ஆயிருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அதுவுமே ட்ரீட்மெண்ட் போய் திருப்பி வந்து பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு உடனே போயிட்டு திருப்பி வந்து பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஷோல்டர் வந்து போட்டு வந்துட்டாரு, அவர் கிராக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிராக் ஆனதோட வந்தாரு, வந்துட்டு 1 டே ரெஸ்ட் கொடுத்தான். ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா திருப்பி வந்து இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், இது நம்மளுக்கு விட்டுட்டோம்னா ஐயோ நமக்கு போயிடுமோ, இந்த ஒரு சீன்ல நம்ம இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைச்ச வாய்ப்பு. அடிபட்டது தானே, ஒரு மாசத்துல ஆறிடும், இப்போ நம்ம இங்க இருக்கணும். எல்லாருமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பண்ணாங்க. ஒரு இப்போ அந்த அந்த வெர்மை கேங்கில் இருக்க பாய்ஸ் எல்லாமே டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, மாஸ்டர் எனக்கு சூப்பராக ஒன்று கொடுத்தீங்க மாஸ்டர், இந்த ஆக்ஷனு செம்மையாக இருந்துச்சு மாஸ்டர் அப்படின்லாம் ஃபோன் பண்ணி சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்லுவேன், ஈஸி நான் கொடுக்குறத தவிர உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அதெல்லாம். நீங்கள் எவ்வளோக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும், நீங்கள் இது பண்ண முடியுன்றதுனால தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க், ஸோ உங்களோட டெடிக்கேஷன், ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் அதை பண்ண வைக்கிறேன். ஓகே, இது அதை சரியாக பண்ணனா அவனை பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஷார்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும், நல்லா வரணும். ஸோ அதுதான் நம்மளோட இது. அவங்க அது பண்ண நம்ம பண்ண முடியாது. ஸோ அவங்களோட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்து அவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து அதை பண்ணும்போது அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிற்கும் போது அதுதான் எங்களுக்கு ப்ளஸ். ஆக்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு ஆக்ஷனும் வருது, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான். ஸோ நல்லா பண்ணுங்கள்.
சேஃபாக பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கும், நம்ம எதுவும் கற்றுக்க வேண்டாம் அப்படின்லாம் இருக்காதீங்க. போய் லேர்ன் பண்ணுங்க, ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னு லேர்ன் பண்ணுங்க, அதெல்லாமே கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் வேறு எதனா ஆக்ஷன் படத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா பண்ணுறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காந்தாரா பார்த்துருக்கேன், ஃபைட்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன கேரக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நான் வந்து நிறைய சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே அப்படின்னு. ஓகே. இப்போலாம் வில்லன் அப்படின்னா தாடிலாம் வச்சுட்டு அப்படி இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு டெரராக இருக்கும், டெரர் ஃபீல் கிடைக்கும். சின்ன ராஜா அவர் க்ளீன் சேவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்க்கும்போது நல்ல ஒரு மன்மதன் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு மனுஷன், ஹேண்ட்ஸமாக இருக்க மனுஷன், பார்க்குறதுக்கு டெரராக அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பின்னிட்டாரு அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த காட்டுக்குள்ளே வருவார் ஃபஸ்ட் டைமு, அந்த ஆக்ஷன் வரும்போது இது பண்ணிட்டு ஓடிடுவார். ஆமா, அப்போ எல்லாம் என்ன நினைப்போம், என்னடா இவன் சொத்தையா இருப்பான், டம்மி பீஸ் அப்படிதான் இருக்கும். அதே கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது அடிச்சு கிழிச்சு ஒரு மாதிரி பண்ணுவான்ல, அவர் பெர்ஃபார்மன்ஸும் பின்னிட்டாரு. அதான் எல்லாருமே பின்னிட்டாங்க. இதுல வந்து அவங்க இவங்க எல்லாம் பண்ண முடியாது. அதாவது A to Z மேல பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து கீழே வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டாங்க. அதுதான் இங்க பிளஸ்ஸே. விட மாட்டாங்க, சரியா பண்ணனா விட மாட்டாங்க. ஓகே, அதுதான் மேட்ருங்க. நீங்க வந்து சரி ஓகே அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, எல்லாருமே நல்லா பண்ணணும், எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணணும், எல்லாருமே ப்ராக்டிஸ் கொடு, எல்லாருமே ட்ரைன் பண்ணு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஆனால் அந்த கடம்ப கூட்டம் கூட முதல் சீன், அதாவது அவர் அந்த காதுல சவுண்டு வரும், அந்த புலி இருக்கிற சீனு, அது அந்த தேவாங்கலாம் எப்படி நீங்க சிஜில தான் பண்ணிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் தான். பட் இருந்தாலும் அது அந்த இடத்துல அவ்வளோ ரியலிஸ்டிக்காவும் இருந்தது. பட் உங்களுக்கு அது ரொம்ப அது தூக்கி பிச்சு போடுறது, ஸோ அது வந்து இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? இல்லை அது வந்து என்னன்னா, ஸோ அவங்க எங்கெல்லாம் நம்ம பண்றோமோ அங்கெல்லாம் விஎஃப்எக்ஸ் வச்சிருவாங்க. ஸோ அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு அதுவும் ஃபீல் பண்ணி என்னன்னா மனுஷன் ஃபீல் பண்ணுவார் ஒன்று அது இல்லைனாலும் அது இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாருல்ல. ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி இது பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. அந்த அவரோட எல்லாமே தலைவன் வந்து ஃபீல் பண்ணி வேற மாதிரி பண்ணிடுவாரு. ஸோ அவர் ஆக்சுவலாக அந்த காந்தாரா அந்த உலகத்துல வாழ்ந்து தான் எல்லாரையும் கூட்டு வந்து. எஸ் அவர் வந்து அது நம்மளாச்சும் இப்பதான் போய் வாழ்ந்தோம். அவர் வந்து 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே இருந்து அந்த விஷுவல்ல இருந்து கேமராமேனும் அவரும் சேர்ந்து அந்த உலகத்தையே வந்து பயங்கரமா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ப்ளஸ்ஸா இருந்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் பங்களான். அவரை பேசுவோம். அவர் வந்து மலையாளி. நாங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன்னா மலையாளத்துல. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நாங்கள் மச்சான் அப்படிதான் கூப்பிட்டுருக்கோம். அவருமே வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு உருவாக்குறாருல. இப்போ அந்த செட்டாக இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ள அவங்க வீடுங்களாக இருக்கட்டும், அந்த பாத்தா இருக்கட்டும், எல்லாமே அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல. ஸோ இந்த டைம்ல இது இப்படிதான் இருந்திருக்கும் நம்ம யோசிப்போம். பட் ஆனால் அதை உருவாக்குறதுன்றது கஷ்டம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேக் போவோம், எப்படி இருந்திருக்கும் அப்படி யோசிச்சோன்னா என்ன, சரி நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம். அது வந்து அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வைக்கணும், அந்த இமேஜினேஷன் அதெல்லாமே வந்து சூப்பர் அடிப்பொலி அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா. அண்ட் ஓகே, காந்தாரா சாப்டர் 1ல சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய மெமரியா இருக்கும். இப்போ கட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் மார்சல். பெரிய பட்ஜெட் அப்படின்றத தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஹியூஜான ஒரு கூட்டத்தோட சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அண்ட் மெயினா வந்து பிரபு சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கோம்ப்பா கார்த்திகோட படம். பொதுவா கார்த்திக் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. எந்த கேரக்டரா இருந்தாலும் எதை கொடுத்தாலும் அப்படியே உருமாறிடுவாரு. ஏன்னா எனக்கு என்னமோ ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஸ்டண்ட்ல ஐ மீன் எல்லா ஆடியன்ஸும் ஒத்துப்பாங்க கன்ஃபார்மா. தனி யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு அவர்கிட்ட. எல்லா இடத்துலயும் ஒரு டிஃபரெண்ட் கொடுப்பாரு. மார்சல்ல எப்படி போயிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்றாரு மனுஷன்? நல்லா பண்றது. அதை இப்பயும் சொல்லிடுறாரு. அப்புறம் டைரக்டர் வந்து டேய் வேற ஒரு இன்டர்வியூ கொடுக்க போற, நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்க. பட் வந்து எனக்கு காஜோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ நான் கூட அசிஸ்டண்டா இருக்கும்போது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1000 ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரியாணி. ஸோ அந்த மாதிரி அவ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபராக வந்து எனக்கு இது அவர் கூட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்குமே வந்து அவர் எல்லா ஸ்டைலுமே பண்ணிட்டாரு. அவர் பண்ணாத ஸ்டைலே இல்லை. ரக்டாக பண்ணிட்டாரு, ஸ்டைலிஷாக பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. வந்து மேஜிக்கல் பவர் வச்சும் பண்ணிட்டாரு, மெய்யலகனும் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றது இருக்குது. ஸோ அப்போது டேரக்டர் பேசும்போது டேரக்டர் சொன்னார், நம்ம கதையோடு எனக்கு வந்து ஒட்டி தான் எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ லைவ் ஆக்ஷன் தான் எனக்கு வேணும். ஸோ சார் கர்டன் பார்த்துருந்தாரு. அப்புறம் சொன்னார் கர்டன் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் மிஸ் ஆகிருக்கு, லைவாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஸோ அப்புறம் கார்த்தி சார் மீட் பண்ணி நான் எதுக்குமே நான் இப்போ எல்லா ஷூட்லேருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் அதை ரிவர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுறது. பேசும்போது புரியுது, இதையும் சொல்லிடவும் கூடாது. படம் போட்டிக்கே போயிருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் வெளியே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் பாட்டி அதை நான் வந்து புரியுது புரியுது புரியுது. கேட்க வேண்டிய என்னுடைய கடமை, ஆடியன்ஸுக்கு அது கேட்க வேண்டிய கடமை, நான் சொல்ல வேண்டிய கடமை. பட் அதுவும் என்ன சொல்லணும்னு கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல்லா சொல்லுவோம். சீக்கிரம் ஃபுல்லா சொல்லுவோம். ஓகே, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசா அதுல இருந்தே நான் கார்த்தி சார் பத்தி கேட்கிறேன். 1001 நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, மறக்க முடியாத ஒரு சீன் அவர் கூட. 1001 மறக்க முடியாது, எல்லாமே மறக்க முடியாது. காஸ்டியூம் பார்த்தாலே இப்படிதான் இருக்கும். என்னன்னா சாலக்குடியில ஷூட்டிங் பண்ணும்போது அவரோட காஸ்டியூமும் அப்படிதான் இருக்கும். என்னன்னா சாலக்குடியில பண்ணும்போது எல்லாருக்கும் அட்டை ஏறிடும். ஆமா, உண்மையாவே. ஆமா, உள்ள ஏறி எங்கெங்க இருக்குன்னே தெரியாது. அப்படியா? ஆமா, நாங்க வந்து கீழே விழுவோம், எழுந்து பார்த்தா அங்கங்க அட்டை இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவருக்குமே நிறைய அங்கங்க ஏறிச்சு. வரும்போது படத்துல வர மாதிரி தான் சூடு வச்சுதான் அப்படி இருப்பீங்களா? சூடு வச்சு உப்புலாம் போட்டு புருங்கெல்லாம் வராது, அது நம்ம சூடு வச்சு. அதுக்கப்புறம் அது வந்து உப்புலாம் வந்து தடவிடுவோம், என்னென்னமோ சொல்லுவாங்க. கெரோசின் மிக்ஸ் பண்ணி தடவுங்க, அது தடவுங்க, இது தடவுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய எங்களுக்கு காஸ்டியூமே இவ்வளோதான் இருக்கும். எங்க தடவி உடம்பு ஃபுல்லாக எங்க தடவி சுற்றுறது. சொல்றதை பார்த்தா எந்த பையனும் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் படம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருந்தோம். அதாவது ராம்பா ராஜ்குமார் மாஸ்டர் தான் வந்து ஸ்டன் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு குரு, ஃபஸ்ட்டு குரு எங்களுக்கு. ஸோ அப்போ நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட. நிறைய நாங்கள் அந்த படம் முடிச்சுட்டு யார் இருந்தால் நான் தான் டூப் போடுவேன். நிறைய இவர் பெங்காலி மூவிஸ்லாம் நிறைய பண்ணுவார் மாஸ்டர். யாராக இருந்தால் நான் தான் டூப் போடுவேன். நம்ம இப்போ தான் வந்து டூப் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும்ல, அப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஃப்ளை தான், நாங்களாம் வெறும் ஏரில் மட்டும் தான் இருப்போம். இங்கே ஃப்ளை பண்ணுவோம், லேண்டிங் அவங்க லேண்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து டேக் ஆஃப் அவங்க பண்ணுவாங்க, ஃப்ளை லேண்டிங் நாங்கள் அவங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க, நான் விஷுவல் பண்ணி பார்த்தா நம்மளாம் அப்படி கிரிட்டு வேணாங்கயா அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்டு 1001 அந்த மணல் சீனு, அந்த பாறை தள்ளி விடுற சீனு, அந்த சீன் எப்படி பண்ணாங்க? அதுவுமே வந்து ஃபுல் விஎஃப்எக்ஸ் தான். பட் அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஆண்ட்ரியா வந்து உள்ள விழுந்துட்டாங்க. நிஜமாவே உண்மையாக விழுந்துட்டாங்க. எவ்வளோ தூரம்? அவங்க ஒரு சீன்ல பிடிப்பாங்க தெரியுமா, இவங்க ரீமாஸ்டர் வந்து அவங்களை கை பிடிப்பாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ்ல வந்து ஆண்ட்ரியா உள்ள நிஜமா விழுந்துட்டாங்க. ரீமாஸ்டர் கீழே தொங்கிட்டு இருப்பாங்க, ஆண்ட்ரியா மேல கை ஹெல்ப் பிடிப்பாங்க, பின்னாடி இவரு பிடிப்பாரு. அதுல என்னாச்சு, கொஞ்சம் அவங்க ஸ்லிப் ஆனதுனால, இவங்க புல் பண்ணனால இவங்க ரோப்பெல்லாம் உள்ள தம்முன்னு விழுந்துட்டாங்க. உள்ள விழுந்துன்னு ஃபுல்லா டஸ்ட் என்னன்னே தெரியல. நாங்களாம் உள்ள ஜம்ப் பண்றோம், மாஸ்டர் பாருடா அப்படின்னு சொன்னா உள்ள நாங்க ஜம்ப் பண்ணிட்டோம். உள்ள ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பை காட் கிரேஸ் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்படி எந்திரிச்சு ஓகே 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 அப்படின்னாங்க. அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே மேலே வந்தாங்க. வந்துட்டு ஓகே லைட்டாக ஒரு பேங்க் இருக்கும், அவங்களுக்கு மூச்சு பிடிச்சி ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், இவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்து உங்களுக்கு காட் கிரேஸ் தான், உங்களுக்கு எதுவுமே ஆகல. நாங்களாம் இங்கேருந்து பக்கத்தில் கீழே விழுந்தாலே அப்படி இப்படியும் பிடிச்சிக்கும், வலிக்கும். விழுந்து வந்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் விழுந்தும் ஸோ ஒன்றும் ஆகலை ஓகே அப்படின்னு. நான் இப்போ கூட அவங்க கூட ரீசெண்டாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம். அப்போ அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து விழுந்தீங்களா மேம்? ஆமாம் ஆமாம், ஐயோ அதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. கீழே விழுந்தது எல்லாம் அதை ஞாபகப்படுத்துறீங்களா? நாங்கள் உள்ளே குதிச்சதான் ஹைலைட்டே. அதில் நீங்கள் பாட்டு ஆர்வம் அவங்க மேலே குதிச்சு மேலே குதிச்சதுன்னா நாங்கள் வந்து மாஸ்டர் குதின்னு சொன்னி ஆர்வம் டங்குன்னு உள்ளே குதிச்சிட்டோம் 3 பேர் உள்ள. அவங்க மேலே குதிக்கலாம், நல்ல வேலை. நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு, ஹொம்பாலியா ஃபிலிம். ஏன்னா நாங்கள் எது கேட்டாலும் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போ 5 கிரெயின் வேணும் அப்படின்னா காட்டுக்குள்ள 5 கிரேட் கொண்டு வரது கஷ்டம். ஆனால் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. உள்ளே போயிட்டு மழை வரும்போது அந்த இடத்துக்கு உள்ள வண்டி போச்சுன்னா வெளியே வர முடியாது. காட்டுக்குள்ளே போச்சுன்னா அங்கேயே நிற்கணும். மழை நின்று அது எல்லாமே சரியான வந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையுமே வந்து நான் கேட்ட, எனக்கு வந்து 5 கிரேன் வேணும்னா 5 கிரேனும் கொண்டு வந்து எனக்கு ஸ்பாட்டில் வச்சு எதுவுமே இல்லை முடியாதுன்னு சொல்லாமல் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ ஹொம்பாலியாக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சார் வந்து சொல்லியும் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணோம்ல, பண்ண முடியுமா அப்படின்னு. பட் சார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஓகே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ணதுக்கும். ஸோ அப்புறம் வந்து எனக்கு ஸ்டண்ட் டீம் எல்லாம் வந்து எனக்கு எல்லாரையும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்காகவும் இன்னொரு விஷயம்னா, அந்த 2500 பேர் காலையில் கூப்பிட்டு வந்து அசம்பிள் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் ப்ரொடக்ஷன் சைடில் தான் பண்ணும். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். 2500 பேர் எத்தனை பஸ் வரும் தெரியுங்களா? நம்ம 100 பேர் கொண்டு வந்து எத்தனை பஸ் வரணும்? அப்போ 2500 பேர் ஸ்பாட்டுக்கு வரணும், எத்தனை பஸ் வைக்கணும் அவங்க?
ஸோ அதெல்லாம் அசம்பிள் பண்ணி உங்களை காலைல 6:30 கொண்டு வந்து ஸ்பாட்டில் விட்டு 6:30 ஷார்ட் எடுக்கும். ஓகே. ஸோ அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எல்லாரையும் எழுப்பி எத்தனை மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஸ்பாட்டில் அசம்பிள் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாமே பண்ணாங்க. சூரியனை கால் பண்ணி பேசினாரு, கௌதம் கார்த்தி கால் பண்ணி பேசினாரு, நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். மார்ஷலில் கார்த்தி சார் கூப்பிட்டு சொன்னார், அவருக்கு தெரியாது நான் தான் பண்ணேன்னு. அதுக்கப்புறம் ஆதி சார் இருக்காரு அந்த படத்தில். ஸோ அப்போ ஆதி சார் நானும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி சார்ட்ட சொன்னேன், ஆமாம் சார் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஓகே. அப்புறமா அவர் வந்து சொல்லியிருக்காரு கார்த்தி சார்கிட்ட, அவர் நீங்கள் பண்ணீங்க அப்படி. ஆமாம் சார் நாங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பரியா சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் கருடனுக்குமே சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் கார்த்தி சார் மீட் கருடன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அது எல்லாருமே ரியலிஸ்டிக்கா ஃபைட் இருந்துச்சு. அது சசிகுமாரனை அடி வாங்குறதா இருக்கட்டும், சூரியனை அவங்க அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அதுக்குமே வந்து ரொம்ப பாராட்டினார். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கருடன் நல்லா பண்ணியிருந்தியா, அப்படி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ட்ரைபல் பீப்புள் ஃபுல்லாகவே ஸ்டன் டீம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரிக்கிங்லாம் வந்து இதுலேருந்து வந்திருந்தாங்க, நான் சொல்ல ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ரிக் பண்ணுற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரிக்கிங்லாம் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவுமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டை நான் பார்க்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதும் நல்லா இருந்தது. பட் அந்த ரிக்கிங்லாம் என்னென்னா அவங்க போவாங்க, அடித்த உடனே அப்படி புனிக்கிட்டு வெளியே வருவாங்க. ஸோ ஒரு அவ்வளோ பெரிய ஸ்பியர் அங்கேருந்து வருது, ஒரு குத்துதுன்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஸோ அது எப்படி எங்கே போய் விழுவாங்க அப்படின்ற மேட்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே பார்த்து ரியலிஸ்டிக்காக வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றது ரொம்ப, அதுவுமே எல்லாமே பிளான் தான். பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி பண்ணது தான் எல்லாமே. அண்ட் அந்த சீல்டை வச்சு மறப்பாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரௌடாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு ட்ரைபல் மக்கள்னால வுட்டில் இருக்கும். டப்பு டப்புன்னு அது நார்மலாக அம்புல இருந்து வில்லுல இருந்து வர்றது எல்லாமே தடுத்துருவாங்க. பட் அது ரெண்டாவது கட்டத்தில் அந்த ஒரு அந்த 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 வியூகத்தை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கொடியெல்லாம் மாத்திட்டு அது அடிக்கும் போது தெரிக்கும் பார்த்தீங்களா, போச்சுடா நீங்க செத்தாயிடா. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. அது எப்படி அந்த பிளானிங்ல இருந்தது? அவங்களுக்கு வந்து இல்லை எல்லாமே பிளான் தான். பட் அந்த ஷீல்டு கவர் பண்ணுறது அது எல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு மட்டுமே அந்த ஆர்டிஸ்ட்க்கு மட்டுமே இது எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து ஒரு 4-5 days கொடுத்துருப்போம். ஓ 4-5 days. ஓகே. அந்த மாதிரி ஷீல்டு கவர் பண்ணுறதுலாம் நாங்கள் வந்து ஒரு நிறைய வேரியேஷன் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து எப்படி கவர் பண்ணணும், சர்க்கிளாக பண்ணலாமா, ஓவல் ஷேப் பண்ணலாமா, இல்லை அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாமே நாங்கள் பிளான் பண்ணோம். வந்து சும்மா வந்து கவர் பண்ணாங்க அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஷேப் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஷேப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே வந்து அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தோம். ஸ்பாட் போயிட்டு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு கற்றுவோம் 1 2 3 4 வாங்க 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 எல்லாம் ஓடி வந்து அப்படி உட்காந்து ஷீல்டுக்கு அப்படி எல்லாம் பொசிஷன் கரெக்டாக நீங்கள் இங்கே வரணும். ஸோ அது ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணி அது வந்து அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி அதுவும் பண்ணது. ஓகே. எல்லாமே ஹார்ட் ஒர்க், டைமு எல்லாமே பக்காவாக எடுத்து டீம் ஒர்க், பக்காவான டீம் ஒர்க். கண்டிப்பா. அண்ட் ரிசப்ஷனிட்டி சார் வந்து அங்கங்க அந்த ஒரு சவுண்ட் அந்த ஐயோ அந்த ஹவுபா வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அப்படியா? ஆமா அவர் தான் ஒரு இது சொன்னாரு. உள்ள உட்காந்துட்டு இருப்போம், இவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கணுமே அப்படின்னு. அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஹவுபா அப்படின்னு நல்லா இருக்காரு சார், நல்லா இருக்கு சார், இன்னும் அப்படி சொல்லுங்க ஹவுபா. அன்னைக்கு ஃபுல்லா அதை பத்தி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் எது போனாலும் ஹவுபான்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக போயிருந்துச்சு, ஃபன்னாக இருந்தது, அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்துச்சு. எனக்கு சாரோட ஆக்டிங் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எனக்கு இன்னுமே நான் அதாவது அங்கே பார்த்ததை விட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் இது என்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருக்காரா, யாருன்னா இதுக்கு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரா, இல்லை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு. பிகாஸ் நாங்கள் ஆக்ஷன் அந்த போர்ஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். மற்றபடி அந்த 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 குலிகான்னு அந்த ஒரு தெய்வம் அவங்களோட இது அது சொல்லியிருந்தாரு சார் அதை பற்றி. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஆக்டிங்லாம் இருக்குல்ல, நம்ம காந்தரா 1ல் பார்த்துருப்போம், அந்த எண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இதில் என்ன பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதை தூக்கி சாப்பிட்டுட்டாரு. ஆமாம், அதை மறக்க வச்சுட்டார் டோட்டலாகவே. அதை மறக்க வச்சு இது தூக்கி சாப்பிட்டு வேற எங்கேயும் போயிடுச்சு. எனக்கு நான் அதுவும் சொல்கிறேன் சார், என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, சீரியஸாக எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நோ வேர்ட்ஸ் சார், அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, சூப்பர். அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உண்மையிலே வார்த்தைகள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது எல்லாம் தியேட்டரில் அப்படியே உட்காந்து அப்படியே குவாய்ட்டாக இருக்குது, அப்படி பார்க்குறாங்க. அந்த சைலண்டாக அந்த சொல்கிறது சீட் காரில் உட்காருவான்னு சொல்லுவாங்கல்ல, நடந்தது. நானே அப்படிதான் உட்காந்து பாட்டுருந்தேன். அதாவது இப்போ நான் ஒரு படம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வர பார்த்துட்டோம்னா பக்கத்தில் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறது உண்டு. அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது நான் யாரை டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்ப மாட்டேன். இப்படியே பார்க்குறாங்க, ஓகேடா நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டிங்களா அந்த கிளைமேக்ஸில் அந்த
ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிவனுடைய கேரக்டராகவும் இன்னொன்று அவங்களுடைய சகோதரி அந்த 2 கேரக்டராகவும் மிக்ஸ் பண்ணி அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் அது பார்க்கும்போது அது நீங்கள் நேரில் பார்த்தீங்களா, ஸ்பாட்டில் இருந்தீங்களா? அது எப்படி இருந்தது? ஏன்னா ஸ்க்ரீன்ல எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படா அந்த மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஆல்ரெடி இருந்தது மறக்கடிச்சிட்டாரு மனுஷன். அது கிளைமேக்ஸ் வந்து வேற ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அதான் நாட் ஒன் லைக் ஒரு விஷயம் பண்ணணுன்றது பிளான் கிடையாது. மொத்தம் ஒரு 5 விஷயம் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணான்னா இல்லை, 5 விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த 5த்தையும் செஞ்சு பார்ப்பாங்க, எது நல்லா இருக்கு, இந்த சீனுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வச்சு பிளான் பண்ணி பண்ணதுதான் இருந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு சாமி கேரக்டர் மாதிரி உள்ள வரலாமா, இப்படி வரலாமா, அப்படி வரலாமா, நிறைய இருந்தது. பட் ஃபைனலா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் 5ல் 1 தான் இருந்துச்சு. பட் ஆனா இதுதான் பக்காவா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்றது டிசிஷன் எடுத்தா. ஆமா. ஸோ சாருமே அந்த அரவிந்த் கஷ்யப் கேமராமேன் இருக்காரு, ஸோ அவங்க 2 பேர் தான் டிசிஷன் மேக்கர்ஸ். ஸோ அவங்க 2 பேர் டிசிஷன் எடுத்துட்டு ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எல்லாருக்கிட்டையும் சஜஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உட்கார வச்சு எல்லாருமே உட்கார வச்சு அவங்க வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே. எல்லாருமே நீ வந்து நீ செட் டிபார்ட்மெண்ட், நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே ஒரு அண்ணன் தம்பி எப்படி ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. என்னையுமே வந்து அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் டேட் வந்து கிளாஸ் ஆச்சு வேற படத்துக்கும் இருக்கும். அப்போ வந்து சார்கிட்ட சொல்கிறேன், ஃபோன் பண்ணி, என்ன மாஸ்டர் ஏதோ வேற கிளாஸ் ஆகாம என்ன அப்படின்னு இன்னும் சொன்னீங்களாமே, வர முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தேன். சார் என்னால் பேச முடியல சார், வந்துடுறேன் சார். ஓகே. அதுதான் ஒரு இப்போ என் அண்ணன் கூப்பிட்டா நான் போகல, அந்த மாதிரி தான் அவ்வளோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்குமே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான், எல்லாமே எல்லா டீமே செட் டிபார்ட்மெண்ட்ல மேக்கப் டீம் வந்து எல்லாமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ட்ரீட் பண்ணாங்க. எல்லாமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். ஓகே. எல்லாருமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், மாஸ்டர் எங்கே இருக்கீங்க சார்? செட்டில் இருக்கேன் சார். சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி என்ன நம்ம மட்டும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டுக்கு போனேன். பார்த்தா எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு. செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. என்னடா இது என்னென்னமோ நடக்குது. அப்புறம் கூப்பிட்டேன், சார் மாஸ்டர் எங்கே, ஒரு டீம் எங்கே, ஃபைட்டர்ஸ் எங்கே, அப்புறம் அசிஸ்டன்ட் இருக்கு, சுரேஷ்னா எங்கே அப்படின்னு எல்லாரையும் கேட்டார். கேட்டு சார் எல்லாம் அங்கே இருக்காங்க, வர சொல்லுங்கள் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கார் அனுப்பிச்சு அவங்களையும் வர வச்சு எல்லாருக்கும் அவங்க இலை போட்டு சாப்பாடு வச்சு எல்லாம் அவங்களே பரிமாறி, அவரும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் அவங்களே பரிமாறி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சூப்பராக ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது எனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இல்லை கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. அவர் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து லவ் கொடுக்குறாரோ அவ்வளோத்துக்கு லவ் திரும்பி வருது அவருக்கு. ஓகே. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே வருது. ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.